So hello guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 99 nights in the forest. இந்த இதுல வந்து கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. இதுல வந்து டேஸ் கணக்குல தான் போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் நான் வந்து 15 நிமிஷம் தான் போடுவேன். இல்ல மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. ஒரு நாள் இந்த கேம்ல நான் ப்ரோ பிளேயரா இருந்தேன் வித் 73 days. நல்லா இருக்குங்களா? இல்லை சோலோ போட்டுருமா கை சோலோ போட்டுருமா கை சோலோ போட்டுருமா. சோலோ போட்டுடலாம் நினைக்கிறேன். எனக்கு சரி சோலோவே போட்டுக்கலாம். என்னால் எவ்வளோ நாள் சர்வை பண்ண முடியும் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்ருங்க. எங்கேயாது இந்த கேமில் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து எஃப் யூஸ் பண்ணணும், இ யூஸ் பண்ணணும், ஏகப்பட்ட இது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை ஆட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி எங்கே எடுத்து ப்ரோ பாரி நம்மளும் ஒரு 1 சேலஞ்ச் பண்ணிடுமா கைஸ். 1 சேலஞ்ச். ஆனால் இந்த கேம் ஏமாற்றி போட்டுருச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் டேல டியர் வராது சொல்லுவாங்க, அது உண்மையா? இன்னே அது அமுக்கு ஏறணும். இது வேறு வெறுப்பாக இருக்கும் கைஸ். ஏன்னா இதில் வர முதல்ல பேஸை கட்டிக்கணும். நானும் இந்த வெஜ்ஜு சேலஞ்ச் தான் பண்ணுறேன். வெஜ்ஜு சேலஞ்ச்னா என்ன ப்ரோ? வெஜ்ஜு சேலஞ்ச்னா என்னது? என்ன ரைட் கிளிக் பண்ணணுமா? வெஜ்ஜு சேலஞ்ச்னா வெஜிடேரியன். பிளான்ட் வந்து ஈயா எப்படி ப்ரோ பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கொஞ்சமாச்சும் எப்படி நான் இதாட்டி கிட்ஸ்லாம் சேவ் பண்ண மாட்டேன். என்னால் டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு நூபு இந்த கேமில். சவுண்ட் கேட்டாலே கேட்டுக்கோ. ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். இதாக விளையாட இல்லை எனக்கு வேறு 99 கஷ்டம். என்ன கைஸ் இது? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க கைஸ். இந்த சர்வைட கில்லரில் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து மைக் ஆன் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் பார்க்கும்போது மைக்கு காமிக்காது. எனக்கு மைக் வந்து காமிக்கலை. நான் வந்து அந்த பக்கமே நோட்டீஸ் பண்ணல. மைக் வந்து ஆஃபில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கைஸ். நான் பாட்டுக்கு கேம் எங்களுக்கு என்ன வேணும்னா என்னை யூடியூபர்ஸ் வந்து மைக்கை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து கேமில் தான் இது பண்ணுவோம். என்ன பண்ணுன்னா நல்லா தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மைக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ வந்து ஹோல்டு ஷிஃப்ட் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் கேமில் வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா கேம் தான் முக்கியம். இந்த மைக்கெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த மைக்கு முக்கியம் இல்லைனால நானும் ஃபோக்கஸ் பண்ணேன். அப்போ வந்து ஃபோக்கஸில் இருந்த போது கடைசியாக முடிக்கிற டைமில் வந்து பார்த்தா 8 நிமிஷத்தில் 59 கரெக்டாக பார்த்தா அப்போ தான் ஆனே பண்ணுறேன். அது மட்டும் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க கைஸ். ஏன்னா அப்போ எனக்கு புரியாது. ஃபஸ்ட்டில் வருமா வராதா கைஸ்? அது நான் பாட்டுக்கு சாப் கைஸ். கொஞ்ச நேரம் இல்லை கடைசியில் பார்த்தா இந்த டே எனக்கு வேற இங்கே பயமாக இருக்குது. ஏன்னா கடைசியில் நைட்டு பயந்துட்டேயா?
மூவ் ஆகுது? இருக்கா என்ன உள்ள? நல்லா அப்கிரேட் பண்ணுங்க கைஸ். போய் தொலை அங்கிட்டு இருக்கேனா என்ன? அதான் பட் என்ன அது W போக மாட்டேங்குதுன்னு கடைசியில் பார்த்தா தான் தெரியுது. அங்கிட்டு இருக்கேன். கேஸில் W கிளிக் பண்ண மவுஸில் எப்போதும் அமுக்கிறேன். லேப்டாப் இருக்கணும் அமுக்கிறேன். ரெண்டாவது நாள் சாப் 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 சாப். இல்லை நான் வந்து இதில் தான் எனக்கு கஷ்டம். டே 1 ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து ப்ரோ விளாடும் போது எப்படி இருக்கும் அவருக்கு கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கைஸ். அதெல்லாம் ஓ மை காட் எனக்கு செமையான லக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் ட்ரைல எனக்கு கிடச்சிருச்சு. சூப்பர்ல கைஸ். ஃபர்ஸ்ட் ட்ரை முதல் ட்ரை. எனக்கு இந்த டே 2லோட முடிச்சுக்கலாம். டே 2 வேணாம், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா இப்போ இங்கே இருட்டு அடப்பாவே கொஞ்சம் லேட்டாக இருக்குது. அதுக்கு இந்தியன் மக்கள் தான் அவங்களுக்கே தெரியும். நான் கொஞ்சம் சீக்கிரமாக மெட்டி இருக்கிறேன். எடுத்து ப்ரோ மாதிரி என்னால் 30 நிமிஷம் 40 நிமிஷம்லாம் போட முடியாது கைஸ். மன்னிச்சிருங்க, என்னால் 20 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் தாங்க முடியாது. அது மேலே போட்டால் ப்ராசஸ் அபேண்டன் அப்படி வந்துச்சு. அதான் கைஸ், அதான் பெரிய விஷயம். போட இது போயிட்டு ப்ராசஸ் அபேண்டன் அதெல்லாம் அப்படி போட்டு வந்துருச்சு. அதான் என்ன பண்ண தெரியுமா, இனிமே இப்போ சீக்கிரமாக முடிச்சுக்கலான்னு ஒரு 10 நிமிஷம் ஆகுதாங்க கைஸ். அது வரைக்கும் அதோட முடிச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இல்லை ப்ரோ அதெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ப்ரோ. இப்போ தான் 7 முடிச்சு. என் மவுஸ் உடனே நினைக்கிறேன் நான் அடிக்கல. ஸோ இது வேற எஃப் அங்கே தொலைணுமா? என்னடா அது வெறுப்பாக இருக்கியா? அப்புறம் ஏன் ப்ரோ ரொம்ப நேரமாக கழிச்சு கேம்ப் ஃபயரை பார்த்துக்கிட்டேன். உடனே போயிடாதீங்க, கொஞ்சம் நேரம் ஆட்டும். என்ன ப்ரோ டே 2 முடிச்சுக்கிட்டீங்களா? எல்லாம் நேரமாக கைஸ், இதெல்லாம் டே 2 முடிக்க. சொல்லுங்க கைஸ், நீங்களே சொல்லுங்க கைஸ். லைவ் இருக்காது, நான் லைவ் போட மாட்டேன். ஏன்னா பிங் அடிச்சு சேட்ல பண்ணீங்களா? இல்லை இந்த மாதிரி வரும். சரி திருப்பி நான் வந்து கியூ பண்ணிக்கிறேன். கியூ வந்துக்கிறேன். இந்த பிங் அவ்வளோ தூரமாக அடிக்க முடியாது. ஏன்டா போய் தொலைஞ்ச? அது வேறு வந்து தொலைறா பண்ணி ஹியர் தான் இந்த மாதிரி வந்துடும். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்ருங்க. ஐ திங்க் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால்
இதோட பெரிய கேம் என்னால் தாங்க முடியாது. பார்ட் 2ல் பார்க்குறாங்களே சொல்லலாம், உங்களெல்லாம் பார்ட் 2ல் பார்க்கலாம் கைஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் பேசிக்கலாம். இதில் வந்து என்ன பேசிக்கலி ரூல்ஸ் என்னன்னா, இருக்குது இதில் வந்து ஒரு பண்ணி இருக்கும். ஆச்சு இப்போ ஒரு கேம் விளையாடிங்கன்னா காலையில் நைட்டு போயிட்டு இருக்கோம். அது வரைக்கும் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் வரும். 99 வரைக்கும் தங்கணும். ஆனால் கல்டிஸ்லாம் அது வரைக்கும் கல்டிஸ்னால் அட்டாக்கர்ஸ் வந்து ரைடு போயிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். என்னால் ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னால் டைம் என்ன டைம் வந்து 23:17 இந்த நேரத்தில் ப்ரோ ஏன் போட்டீங்க சும்மா? சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ். இன்னொன்று சொல்ல நினச்சேன், எங்கூட இல்லைன்னா ஐடி என் டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துக்கோங்க, என் கூட இன்வைட் பண்ணுங்க. நான் வந்து சொல்கிற ரெக்கார்டிங் டைம் வந்து இருக்கணும். ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்டிங் வந்து எப்போ பண்ணால் ரெக்கார்டில் இருப்பேன், இல்லை எப்போ பண்ணால் ஆஃப்லைனில் இருக்கேன். எப்போ என் கூட எப்போ வரீங்களோ அப்போ வந்துக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ்.